சார் இங்க வா. சீவிக்கலாம் வா. வா வா இங்க வா சீவிக்கலாம் வா. வா வா இங்க வா. வா மேலே ஏறி சீவிக்கலாம். வா வாடி சமத்தனு வாடி. சமத்து குட்டி வாடி. சீவிக்கலாமா? சீவை காட்டுறேன். எனக்கு சீவதுன்னா ரொம்ப பிடிக்குமே. சீவிடு, நல்லா சீவிடுங்க. வீடியோ வேலை இருக்கிறீங்களா? சீவுங்க சீவுங்க. நான் நல்லா ஜம்மு இருக்கணும் நம்ம வீடியோலாம். சூப்பராக சீவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். படு சாது படு. படுத்து மம்மி. படு சாது படு. குட் பாய் குட் பாய். தேங்க்யூ மம்மி. கழுத்துலையா? கழுத்துல சீவா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. கூசுது மம்மி. சீவுங்க சீவுங்க, நல்லா சீவுங்க. படு குட் பாய். தேங்க்யூ மம்மி. குட் படுத்துட்டேன். துடைச்சி விட்றீங்களா? ஜில்லுன்னு இருக்கும் நல்லா. தொடங்க முஞ்சில், மூக்கில், வாயில், காதில் எல்லா இடத்துலையும் எனக்கு துடைச்சி விடுங்க மம்மி. தொடங்க நல்லா தொடங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ வெளியே போய் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்கணும் மம்மி. தூங்கி எழுந்திரிச்சோடனே என்ன வேலை பண்ணுறாங்களோ இல்லையோ எனக்கு சீவி விட்டு மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க என் மம்மி. தங்க பிள்ளை, செல்ல பிள்ளை, பட்டு சாது, அழகு சாது, தங்க மீலு, அழகு குட்டி அப்படி கொஞ்சம். எனக்கு எங்கள் மம்மி கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். என் மம்மி கொஞ்சம் நான் அப்படியே சமத்தாக கேட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன சீவி விட்டு மூஞ்ச தொடச்சி விட்டுட்டு படுக்க வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. நானும் வருவேன். அதுக்கு தானே இவ்வளோ நேரம் நான் கோஆப்ரேட் பண்ணி உங்கள்கிட்ட நான் காமிச்சது. வரேன் நானும் வெளியே வரேன். கதவை திறந்து வச்சுட்டீங்க. இருங்க நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். சாப்பிட்டேன். வரேன் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. வெளியே சாப்பிட்டுட்டு நான் வந்துடுவேன். கதவு திறந்தா இருக்கு. வெளியே போய் உட்காந்துருவோம். அட்டைப்பெட்டி இருக்கு. அட்டைப்பெட்டியை முதல்ல ஒரு கீரலை போட்டுட்டு நம்ம வெறியை ஏற்றிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சேட்டையை காட்டுவோம். இன்னைக்கு நான் அட்டைப்பெட்டிக்குள்ளேயே ஏறி உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஹைட்டாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. இங்கேருந்து ஹைட்லேருந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அட்டைப்பெட்டிக்குள்ளேயே நான் நல்லா செட்டில் ஆகிட்டேன். கொஞ்சம் நேரம் எங்கேயே நான் படுத்துட்டேன். என்னோடய மார்னிங் ரொட்டீனே இதான் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே நான் வர்றது, வெளியே உட்காடுறது அப்படின்னு. இப்போ எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் நான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு ஆட்டோமேட்டிக்லேருந்து இறங்கி கீழே ஒரு வாக்கிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்த பார்த்துட்டு நான் செட் பண்ணிட்டு நல்லா தூங்கிடுவேன். இதுதான் எனக்கு மார்னிங் ரொட்டீன். ஜாலியாக இருக்கும். எங்கள் மம்மியும் டாடி என் கூட வெளியே உட்காந்துக்குவாங்க. வெளியே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம். காக்கா குருவிலாம் வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் நான் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு நல்லா தூக்கம் வருது எனக்கு. அப்படியே நான் தூங்கிடுவேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் நானாகவே எந்திரிச்சு உள்ளே ஓடிடுவேன். எப்படி இருக்கு என்னோடய வீடியோ? இதான் என்னோட மார்னிங் வீடியோ. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா?